ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் சேனல். காலையில் ஏந்திரிச்சு வாசலுக்கு வந்தோடனே ஒரு க்ரீனிஷாக இருக்கும் எங்கள் வீட்டு வாசலில். நல்லாயிருக்கும். இந்த கிளைமேட்டுக்கு ஒரு இஞ்சி தட்டி போட்டு மல்லி போட்டு டீ குடித்தா நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. சுகரில் வந்து கருப்பட்டி போட்டு குடிக்கிறது அவ்வளோ டேஸ்ட்டு கொடுக்குது, ஹெல்த்துக்கும் நல்லது. குடிச்சிட்டு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக சிக்கன் கிரேவி ரொம்ப பொறுமையாக ஸ்டார்ட் பண்ணோம். நார்மல் சிக்கன் கிரேவி தான். வெங்காயம் தக்காளி வந்து ஜஸ்ட் வதக்கி அது செய்கிறது தான். உங்களுக்கு ரெசிபிஸ் எதுவும் வேணுன்னா சொல்லுங்கள், நான் ஷேர் பண்ணுறேன். என்னோடய ஃபஸ்ட்டு வீடியோ இது, சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தொழிலின் கதைகளில் நிறைய மோட்டிவேஷ்னலாக போட்டிருக்கேன், பெண்களுக்கு ஏற்ற மாதிரி. ஸோ என்னோடய ஷார்ட்ஸ், என்னோடய வீடியோஸ் எல்லாமே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். சிக்கன் கிரேவி நார்மலாக வெங்காயம் தக்காளி இதெல்லாம் இது பண்ணி ஸ்பைசஸ் போட்டு வதக்கி அரைக்கிறது வித் சப்பாத்தி. கண்டிப்பாக காம்பினேஷனில் பிடிக்கும்னு நினைக்கிறேன். உப்பு போட்டு ஆயில் சேர்க்காமல் சப்பாத்தி வந்து நான் வந்து ரெடி பண்ணுவேன். மாவில் உப்பு போட்டு நார்மல் வாட்டர் இது பண்ணாலே நல்லா சூப்பராக சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி. லாஸ்ட்டாக மாவு வந்து ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்கு ஜஸ்ட்டு லைட்டாக ஆயில் ஸ்ப்ரே பண்ணி அப்ளை பண்ணி வச்சிட்டா போதும். ஊற வச்சிடணும். 20 to 30 minutes நம்ம ஊற வச்சாவே போதும், நல்லா சாஃப்டாக வரணும். சப்போஸ் நம்மளுக்கு இன்கேஸ் டக்குன்னு செய்யணும் சப்பாத்தி அப்படின்னா நம்ம ஹாட் வாட்டர் ஊற்றி செஞ்சோம்னா ஜஸ்ட்டு மாவு மிக்ஸ் பண்ணி பிசைஞ்ச உடனே கூட செஞ்சிடலாம். அது இன்னும் சாஃப்டாக வரும். இமிடியேட்டாக வேணும்னா இது வந்து ஊற வச்சோம்னா நம்மளுக்கு சாஃப்ட்னஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து அந்த ஸ்பைசஸ் வந்து அரைச்சி நம்ம வதக்கி வச்சோம்னா அதை அரைச்சி வச்சுக்கணும். அதுக்கு பிறகு அதே சட்டியில் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு ஜஸ்ட் ஒரு பே லீஃப் மட்டும் போட்டால் போதும். வதக்கி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சப்புறம் தக்காளி போட்ட உடனே இஞ்சி பூண்டு போட்டுறக்கூடாது. தக்காளி நல்லா குழைய வெந்து வரணும். அது நல்லா சாஃப்டாக வந்துடணும் அந்த தக்காளி. அதுக்கு கொஞ்சமாக வந்து நம்ம உப்பு போடுறோமா, அது நல்லா சாஃப்டாக குழஞ்சி வர அளவுக்கு அதை வேக வைக்கணும். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, முக்கியமாக லோ ஃப்ளேமில் வைங்க. இஞ்சி பூண்டு போட்டு அதுக்கு பிறகு பிளேட் போட்டு மூடி ஒரு 2 minutes வச்சிங்கனாவே நல்லா குழஞ்சி வந்துடும் தக்காளி. திறந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும், சாஃப்டாகிடும் அந்த தக்காளி. குழஞ்சி வர்றதுல தான் டேஸ்ட் இருக்குது. கிரேவிக்காக இருக்கட்டும், பிரியாணிக்காக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே அடிப்பிடிக்காமல் அந்த குழஞ்சி வர்றதுல தான் இருக்குது. இது இதான அப்புறம் நம்ம அந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, வதக்கி அரைச்சி வச்சுருக்குது, அதை அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி அதில் வந்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு அதை நல்லா வதக்கி விடணும். நல்லா வதங்கின அப்புறம் நம்மளுக்கு தேவையான ஸ்பைசஸ் வந்து அதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கொஞ்சமாக மஞ்சத்தூள், அது தேவையானது போட்டு உப்பு தேவைக்கேற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டு அதை நல்லா வதக்கி விடணும். வதக்கி அதை க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. க்ளோஸ் பண்ணப்போ அது வதங்கி எண்ணெய் பிரியிற கேப்பில் நம்ம வந்து சிக்கனை வாஷ் பண்ணிடலாம். 1/2 kg சிக்கன் எடுத்துருக்கோம் நம்ம. அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் வந்து நீச்சு ஸ்மெல் ஒன்று வரும். அது வந்து எங்களுக்கு பிடிக்காது. அதனால அது வந்து நான் வந்து மஞ்சத்தூள் போட்டு லெமன் ஜூஸ் அதில் விட்டு அது அப்படி தான் நான் நல்லா வாஷ் பண்ணுவேன். அப்போ தான் அதோட நீச்சு ஸ்மெல் கொஞ்சம் போகுது. நிறைய பேருக்கு அந்த சிக்கன் நீச்சு ஸ்மெல் வரும்னு சொல்லுவீங்க, நானே கேள்விப்பட்டிருக்கேன். அதுக்கு இது வந்து பெஸ்ட்டு டிப்ஸாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டு லெமன் ஜூஸ் விட்டு நல்லா அதை நல்லா பிசைஞ்சு விட்டு அதை வாஷ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்மெல் வராது. அதுக்குள்ளேயே அங்கே வந்து நம்ம வதக்கி வச்சுருந்தது ரெடி ஆகிட்டு நம்ம சிக்கனை அதில் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா பெரட்டி விட்டு நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 5 to 8 minutes ஆனாலே நம்மளுக்கு வந்து சிக்கன்லேருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா ரெடி ஆகிடும். நம்ம தண்ணியை ஊற்ற தேவையில்லை, நல்லா ரெடி ஆகிடும். அதுக்கு பிறகு வேணுங்கிற அளவு தண்ணி ஊற்றி நீங்கள் குழம்பா வைக்கிறதுனாலும் குழம்பா வச்சுக்கலாம். கிரேவியாக வேணும், கொஞ்சம் திக்காக வேணும்னாலும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நீங்கள் கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி வேக வைக்கிறதுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். எங்களுக்கு சப்பாத்தியே கிரேவி தான் இப்போ வேணும், அதனால் ஓரளவு தண்ணி ஊற்றி நான் கொஞ்சம் திக்காகவே வச்சுக்கிட்டேன்.
அது நல்லா சுண்டி ரெடியாகி வந்துடும். வந்த அப்புறம் கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தி, கருவேப்பிலையை வந்து காய வச்சு அந்த லீஃப் இருக்கும்ல அதை கொஞ்சம் கையில் கசக்கி போடுறது, இதெல்லாம் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அதனால் நாங்கள் போட்டுவோம். சைட் பை சைடில் சப்பாத்தி ரெடி பண்ணியாச்சு. அவ்வளோதான், சப்பாத்தி வித் சிக்கன் கிரேவி செம்ம காம்பினேஷனில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட நான் வீடியோவை முடிச்சுக்கிறேன். சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பாய்.